நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எண்ணெய் கரைசல். அதாவது இயற்கை விவசாயத்துல நம்மளும் நிறைய அனுபவத்தை என்னுடைய லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எண்ணெய் கரைசல். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம புண்ணாக்கு வச்சுதான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். புண்ணாக்கு வீடியோவும் நிறைய போட்டிருக்கோம். ரெண்டாவது புண்ணாக்கை நம்ம பயன்படுத்தும் போது அதுல கொஞ்சம் சத்து, அதுலயும் சத்து இருக்கு. இருந்தாலும் நம்ம புண்ணாக்குலயே அவ்வளவு சத்து இருக்கு. நம்ம அதையே புண்ணாக்குல ஆட்டக்கூடிய முதன்மை இடத்துல இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை பயன்படுத்தணும்னா நமக்கு ஏன் ரிசல்ட் வராதா அப்படின்ட்டு இப்போ நம்ம 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே யோசனை பண்ணி நம்ம வீடியோவும் போட்டிருப்போம். அந்த பழைய வீடியோ போட்டதை பார்த்துட்டு தான் நிறைய மக்கள் எனக்கு அந்த எண்ணெயை கரைக்கிறது வேணும்னு கேட்டீங்க. ரெண்டாவது எண்ணெயவே கரைச்சு கொடுக்க சொன்னீங்க. நம்ம எண்ணெய் கரைக்கிற லிக்விட் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயை நீங்களே கரைச்சு கொடுத்துருங்க, எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா விவசாயி அப்படிங்கிறவங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தேவையான இடுபொருளை நம்மளே தயாரிச்சு நம்மளே கொடுத்துக்கிட்டா தான் செலவு கம்மி. இது செலவு அதிகம் அப்படிங்கிறதுனாலதான் நான் இந்த எண்ணெய் கரைக்கிற வீடியோவை கம்மியா தான் போட்டிருப்பேன். ஏன்னா நம்ம சாணப்பாசி கரைசல் தான் அதிகமா வீடியோ இருக்கு. லோக இயற்கை விவசாயம் அப்படின்னாவே இன்னைக்கு சாணப்பாசி கரைசல் தான். ஏன்னா அந்த சாணப்பாசி கரைசல்ல செலவு கிடையாது. அதை வச்சு நம்ம அனைத்து இடுபொருளும் தயாரிச்சுக்கலாம். அது லோக இயற்கை விவசாயங்கிற நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். இப்போ எண்ணெய் கரைசலை பத்தி பார்ப்போம். இந்த எண்ணெயை ஏன் நான் கரைச்சு கொடுக்கறது இல்லைன்னா, இப்போ நான் போய் ஒவ்வொரு எண்ணெயும் ஒவ்வொரு இடத்துல வாங்கிட்டு இருக்கேன். அதை வாங்குறதுக்கான போக வர கூலி, அதை பேக்கிங் பண்ற கூலி, அனுப்புற கூலி எல்லாமே உங்களை தான் செய்யுது. அதனால நீங்களே அங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் கரைப்பான இருக்கு, அதை வச்சு உங்க ஏரியாவிலேயே கிடைக்கும். அதை வாங்கி கூட நீங்க கரைச்சிக்கலாம். இல்ல அப்படின்னாலும் நம்ம கொடுக்குறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயை கரைக்கிறது தான் முக்கியம். அதற்காகத்தான் நீங்களே கரைச்சு கொடுங்கன்னு சொல்றீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயை நம்ம இதனால வரைக்கும் காதி சோப்பு, அந்த பூந்திக்காய், கொத்தவரங்காய், ஷாம்பு, சீவக்காய், கோழி முட்டையில கூட நம்ம கரைச்சு பார்த்துட்டோம். இதுல எல்லாம் கரைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் மஞ்சளா தான் இருக்கு. அந்த எண்ணெய் மஞ்சளா இருக்கும் போது நம்ம ஸ்ப்ரே பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ பூச்சிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய் கலந்து ஸ்ப்ரே பண்றோம். அப்படி பண்ற அந்த ஸ்ப்ரே எண்ணெய் கரையில அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இலை மேல ஒரு லேயர் மாதிரி படிஞ்சுக்கு. அப்படி படிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இலை ஒளிச்சேர்க்கை நடக்காது. அதற்காகத்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணெயை உடைச்சு கொடுக்குறோம். அதே மாதிரி வேறு வழியா கொடுக்கும் போது எண்ணெயை கரைச்சு தான் கொடுக்கணும். அப்படி கரைச்சு கொடுத்தோம்னா மட்டும்தான் நமக்கு அந்த முழு ரிசல்ட் கிடைக்கும். மண்ணுக்கான உணவு, மண் வளம் நல்லா இருக்கு. அந்த மண்ணில் உள்ள சத்தும் நிரந்தரமா செடி எடுக்கிற அளவுக்கு இருக்கு. இல்லைன்னா இந்த எண்ணெய் படலம் போய் எல்லாத்துக்கும் நமக்கு பாதிப்பு உண்டு பண்ணிடுது. அதனாலதான் நம்ம எண்ணெயை பால் மாதிரி மாத்தணும். இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெயை இப்ப நம்ம கரைச்சு கொடுக்க போறோம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு எண்ணெய் கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கடலெண்ணெய், தேங்காய், புங்கெண்ணெய், பருத்தி எண்ணெய் எல்லாமே கொடுத்தோம். இப்போ நல்லெண்ணெய் கொடுக்குறோம். இந்த நல்லெண்ணெய் கொடுக்கறதுனால பாத்தீங்கன்னா என்னென்ன சத்து அப்படிங்கறது நம்ம காட்டுக்கு கொடுக்கும் போதே நம்ம அனுபவத்தை தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் என்னென்ன எண்ணெயில என்னென்ன சத்து இருக்குதுன்னு கேக்குறீங்க. நான் பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவம் தான். எனக்கு நம்ம போய் எல்லாமே காட்டுல என்ன கொடுக்கறோமோ அதை வச்சுதான் நம்ம சொல்றோம். நம்ம கொடுக்கும்போது ஒவ்வொரு எண்ணெயும் கொடுக்கும்போது செடி நல்லா இருக்குது, நல்லா ரிசல்ட் வருது. அதனால நம்மளுடைய அனுபவம் எல்லாமே காடு தான். நம்மளுடைய சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க காட்டுக்கு விஞ்ஞானி. நம்ம காட்டுக்கு என்ன வேணுங்கிறது நம்ம தான் கொடுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த நல்லெண்ணெயை கரைச்சு கொடுக்க போறோம். இந்த நல்லெண்ணெயை கரைக்கிறதுக்கு இதுதான் அந்த லிக்யூடு. நம்ம இந்த லிக்யூடு இருக்கிறதுனாலதான் நமக்கு ஈஸியா போயிடுது. இல்லை அப்படின்னம்னா நமக்கு கரைக்கவே முடியறது இல்லை. பாத்தீங்கன்னா இது அந்த லிக்யூட் 60 ml கொடுத்தோம்னா போதும். தேங்காய் எண்ணெய்க்கு 60 ml. இந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாட்டு தான் இருக்கு. அதனால 60 ml. திக்னஸ் இருந்துன்னா நம்ம 5 ml 10 ml சேர்த்து கொடுத்துக்கலாம். இந்த மூடி பாத்தீங்கன்னா 30 ml, 30, 60 ml. ஏன்னா நம்ம 1 லிட்டர் எண்ணெயை கரைக்க 60 ml யூஸ் பண்ற கணக்கு பார்த்தோம்னா 1 லிட்டர் எண்ணெய் ஒரு 70 ரூபா ரேஞ்சு வரும். நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கணும். இந்த மாதிரி கரைச்சோம்னா மட்டும்தான், நமக்கு கலக்கணும்னா மட்டும்தான் எண்ணெய் நல்லா ஈஸியா கரைய. இப்ப வாங்க போய் நம்ம தண்ணியில கொடுத்து கரைச்சு பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப நம்ம இந்த இடத்துலதான் இப்ப எண்ணெயை கரைக்க போறோம். எண்ணெய் இப்ப எந்த அளவுக்கு பால் மாதிரி மாறுதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா எண்ணெய் உடஞ்சதுன்னா மட்டும்தான் அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய சத்து செடிகளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா வெள்ளை கலர்ல மாறுச்சு அப்படின்னா எண்ணெய் உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த மேல மஞ்சளா நமக்கு வரக்கூடாது. அந்த மஞ்சளா வந்தது அப்படின்னாவே அது எண்ணெய் கரையில. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சாப்பாடு வேகாத சாப்பிட்டோம்னா வயிற்றுக்குள்ள போய் எவ்வளவு பிரச்சனை பண்ணுது. அதே மாதிரிதான் இதுவும் மண்ணக்க அந்த எண்ணெயை கரைக்காம கொடுத்தோம்னா மண்ணுக்குள்ள போய் பிரச்சனை பண்ணும். பாருங்க, இப்ப நம்ம கையில அள்ளி ஊத்துதான் எங்கேயாவது கொஞ்சமாவது ஒட்டுதான்னு பாருங்க, ஒட்டவே ஒட்டாது. அப்படியே பால் மாதிரி மாறி
வெறும் நுரையா தான் இருக்கு. ஏன்னா அப்பதான் நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அனுபவ பதிவு தான். நம்ம நிறைய விவசாயிகள் வந்து இப்ப இதை வந்து எவ்வளவு காட்டுக்கு கொடுக்கலாம்னு கேக்குறீங்க. அதாவது இப்ப எந்த பயிரா இருந்தாலும் அனைத்து விதமான பயிர்களுக்குமே கொடுக்கலாம். நம்ம மண்ணுல முளைச்சு வேர் விட்டு வளர்ற அனைத்து பயிருக்குமே கொடுக்கலாம். இப்ப நம்ம நடவு நடுறோம், சின்ன பயிரா இருக்குதுன்னா ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் கொடுக்கலாம். கொஞ்சம் பெரிய பயிரா இருந்ததுன்னா 2 லிட்டர் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசுன்னா 3, இன்னும் கொஞ்சம்னா 4. மரப்பயிர்னா நம்ம கொடுக்கலாம். இப்ப நிறைய கேக்குறீங்க, இந்த தென்னை வாழை பாக்குக்கு அதிகமா கேக்குறீங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமே 4 லிட்டர் கொடுக்கலாம். நம்ம அதிகமா கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா மரமும் நல்லா எனர்ஜியா இருக்கு, காய்பிடிப்பு தன்மை, அதுக்கு எதிர்ப்பு சக்தி. ரெண்டாவது கெமிக்கலுடைய போடவே தேவையில்லை. கெமிக்கல்ல என்ன சத்து இருக்கோ அதை விடவே சத்து நிறைய இருக்கு. இப்ப நம்ம சேனல்ல பாப்பீங்க, நம்ம ஒன்னொன்னே காட்டுவோம் பாத்தீங்களா. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம கெமிக்கல்ல போட என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ல இருக்கக்கூடிய அந்த கெட்டது வந்து மண்ணை வந்து கெடுத்தது. ஆனா அந்த கெமிக்கல் போடுறதுனாலதான் நமக்கு ரிசல்ட் வருதுன்னு நினைப்போம். ஆனா அது கிடையாதுங்க. இப்ப அப்படியே இருந்தாலும் நம்ம ஆரம்ப காலத்துல கெமிக்கல் போடையில அவ்வளவு ரிசல்ட் வந்தது. இப்ப பாருங்க மண்ணு பூரா மலடாவே போயிடுச்சு. நம்ம என்னதான் போட்டாலும் அது எடுக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல்ல ஒரு சத்துமே கிடையாது. நிறைய பேர் எங்கிட்ட போன் பண்ணி கேக்குறீங்க, கெமிக்கலுக்கு ஈக்குவலா சத்து கொடுக்குமா, கெமிக்கலுக்கு ஈக்குவலா சத்து கொடுக்குமான்னு தான் கேக்குறீங்க. கெமிக்கலுக்கு ஈக்குவலான அதுக்கு மேலேயே சத்து கொடுக்குங்க. நம்ம ரெகுலரா கொடுக்க மண்ணை மாற மண் வளம் நல்லா இருக்கு, நமக்கு இன்னும் ரிசல்ட் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா கெமிக்கல்ல நம்ம கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரிசல்ட் குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுடைய அனுபவம் தான். அதனால வந்து நீங்க இயற்கை விவசாயத்துல கொடுக்கும்போது இதுவும் கொடுக்கலாம். சாணக்குப்பை, புண்ணாக்கு, அனைத்து விதமான இடுபொருளும் கொடுக்கலாம். நம்ம உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சாணப்பாசி கரைசல்ல போட்டிருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாமே இடுபொருளுடைய செலவை நம்ம குறைக்கணும். எதுல செலவு குறைவோ அதைத்தான் வந்து நம்ம சரி பண்ணணும். ஏன்னா விவசாயிகளுடைய உழைப்பு வந்து முதலீடு. என்னைக்குமே முதலீட்டுல அதிகமான வருமானம் போட்டுட்டோம் அப்படின்னா தான் எனக்கு அந்த பொருள் விற்கலினா நட்டா வரும். இப்ப நம்மளுடைய முதலீடு வந்து உழைப்பு தான். அதனால அந்த பொருள் விலை விற்கலினாலும் நமக்கு அதிக மகசூல் கிடைக்கும். அப்போ நமக்கு மனசை பத்தி செலவு பத்தி ஒன்னும் கவலை இல்லை, திருப்தியா இருக்கு. மண்ணு மாறிடுச்சுனாவே பிரச்சனை இல்லை, வராதுண்ணா. ஹைபிரிட் வர பிரச்சனை தான். 3 தடவை வாங்கியிருக்கேன்னா 9 லிட்டர் வாங்கியிருக்கேன். 9 லிட்டர் கலந்து அடிக்கும் போது செலவினங்கள் அதிகமாக. ஆனால் இதே ஜீரோ பட்ஜெட் கொண்டு வந்துருக்காருல, அது எப்படின்னு கேட்கறதுக்கு நான் வந்திருக்கேன். சரியா, என் பேர் மாதவ மோகன். நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் மெக்கானிக்காக வேலை வச்சிருக்கேன். என் பேர் சொல்லுங்கள். நான் இங்கே உருவப்படையிலேருந்து வரேன். இங்கே இதுக்கு முன்னாடி அனுபவம்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆர்வம், மல்லிகை செடி பண்ணலான்ட்டு ஒரு இதுக்காக வந்திருக்கேன். நமக்கு ஒரு போக்குங்க திருப்பூர் வந்து வராங்க. கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். 2 ஒரு சொன்னார் 2 ஐக்கியம் சரி நான் வந்து மதுரை நான் படிச்சது சிவராசி. எனக்கு சிவராசி தெரியும் போது ஃபுல்லாக வரும் அம்மா வீடியோ பார்க்கும்போது ஹைபிரிட் இடங்கள்லாம் நம்ம கையில் இருக்கும் போது எனக்கு உடனே எனக்கு எங்கள் ஊர் தான் செலக்ட் ஆச்சு. நம்ம ஏரியாவுக்கு அப்படி தான் இருக்கும்.